அதாவது இந்த பூமியில நம்ம வாழணும்னா நம்ம உணவு சங்கிலிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த பூமியில மனிதன் மட்டும் ஒரு உயிரினம் கிடையாது, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இருக்கு. அந்த உயிரினங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகாம நம்மளும் வாழணும், அதுவும் வாழணும் அப்படின்னா நம்ம மெயினா என்ன பண்ணணும், நம்ம மண்ணை கெடுக்காம நல்ல விதத்துல வாழணும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலையும் ரசாயன உரங்களையோ நம்ம மண்ணுக்கு போடாம இயற்கை முறையில இயற்கை நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தா மகிழ்ச்சியா வாழலாம். அதாவது மனிதனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை உணர்ந்து அந்த அந்த இறைவனா என்ன, இறைனா என்ன அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் மனிதனோட முழுமையான நோக்கம் அப்படின்னா நம்மளோட மகான்கள்லாம் சொல்றாங்க. வள்ளுவர், வேதாத்திரி மகரிஷி, வள்ளலாறு, இவங்க எல்லாம் தன்னை உணரணுங்கிற ஒரு விஷயத்த மெயினா சொல்றாங்க. அந்த விஷயத்த உணரணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனிதன் இன்னொரு உயிருக்கு துன்பம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மெயினா அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னங்கன்னா நம்மளோட பயணம் தடைப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது. அப்ப மற்ற உயிர்களுக்கு துன்பம் தராம நம்ம வாழணும் அப்படின்னா முதல் விஷயம் விவசாயம் தான். விவசாயத்துல நம்ம கெமிக்கல் இதை எல்லா விஷயத்த நம்ம போட்டோம்னு கேட்டீங்கன்னா முதல்ல மண்ணில் இருக்க பாக்டீரியா செத்து போயிடும். அப்ப முதல்ல அந்த உயிரினங்கள் செத்து போனாலே நம்மளுக்கு என்னன்னா மண்ணு கெட்டு போயிடும்.